உன் பிதாக்கள் தேசத்துக்கு நீ திரும்பி போ, உன் இனத்தார் இடத்துக்கு நீ திரும்பி போ. உன் இனத்தார்னா ஏன்னா இனத்தோடு சேரும். வாழ்த்துக்கள். இனத்தார்னா ஆவிக்குரிய மக்கள். ரெண்டே ஜாதி தான், ஒன்னு ஆவிக்குரிய மக்கள், இன்னொன்னு புறஜாதி மக்கள். அதெல்லாம் சேர்த்து உலகத்தார் என்று சொல்லலாம். கர்த்தரை அறியாத சொல்லலாம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள சொல்லலாம், அல்ல பெயர்கள் சொல்லலாம். எல்லாமே அந்த புறஜாதி தான் கடந்து வரும். கர்த்தரை ஏற்றுக்கொள்வங்க, கர்த்தரை அறிந்து கர்த்தரை நடக்கிறவங்க, கஷ்டத்தை செய்யறவங்க, அவங்க எல்லாம் ஆவிக்குரிய மக்கள். ஒரு ரெண்டே கேங்கு தான். நீ இருக்கிறது புறஜாதிகளுக்குள்ளே, நீ இருக்கிறது உலகத்துக்குள்ளே. நீ கொஞ்சம் குறைய உலகத்தானே மாறிட்ட. ஆனா சொல்லாரு, திரும்பி போ, ஓ இனத்தான திரும்பி போன. ஓ இனம் எது? ஆவிக்குரிய மக்கள். ஓ இனம். ஆனா நீ சுற்றி இருக்கிற மக்கள் யாரு? முழுக்க முழுக்க உலகத்தார், முழுக்க முழுக்க புறஜாதிகள். ஆனா சொல்ற புறஜாதியுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாதீர்கள். அசனம் இருக்குதே, புறஜாதியுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் ஆவிக்குரிய மக்கள் அளவா இருக்க வேண்டும். உங்களுடைய போட்டி உங்களுக்கு முன்னால போறது பின்னால வருது ஆவிக்குரிய மக்கள் அளவா இருக்கணும். உங்க டார்கெட் அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் மாறணும். நாம வேதத்துல பரிசுத்தவான்கள் மாறணும், இயேசு போல மாறணும். அதான் டார்கெட்டா இருக்க முடியும். உங்களுக்கு முன்னால பின்னால பக்கவாட்டுல ஆவிக்குரிய மக்கள் மட்டும் தான் இருக்க முடியும். அதை தாண்டி உலகத்தார்கள், நாம் உலகத்தார் ஒன்றித்து சகஜமா ஆமா ஆண்டவர் சொல்லாரு, திரும்பி போ, இடத்தடத்துக்கு திரும்பி போ. சுற்றி இருக்கிற மக்களுடைய வார்த்தைகள் மாறுதா, முகம் மாறுதா, அது கர்த்தருடைய காரியமா இருக்கலாம். உன்னை அங்கிருந்து வேறு பிரிப்பதற்கு கர்த்தருடைய காரியமா இருக்கலாம். நீ உணர்ந்துகொள், அவங்களும் இருந்து கொள்ளல. நீ அங்க இருக்க நாள்ல எழுந்து புறப்பட்டு வெளியே வாழ்ற. உலக தடைப்பட்டு கொண்டிருக்காரு, நீ வெளியே வர வேண்டியது இருக்கிறது. வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.